இப்போ நம்ம பார்க்குறது விசாரத் பூர்வாத்தில் பேப்பர் 1ல் 15 மார்க்ஸ் எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் தேர்ட் டாபிக் நம்பரும் வாலி திச்சோரி எஸ்ஸே தான் இப்போ நம்ம வந்து இதனுடைய சாராங்ஷம் வந்து இயர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பரும் வாலி திச்சோரி அப்படின்னா நம்பர் லாக் இருக்கிற அந்த லாக்குன்னு சொல்லுவாங்க. நம்பர் போட்டால் தான் இதை என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியல. அந்த நம்பர் உள்ள அந்த பாக்ஸ் திச்சோரி அப்படின்னா என்னென்னா பாக்ஸ் அது. ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்பரும் வாலி அப்படின்னா நம்பர்ஸ் டைப் பண்ணால் மட்டும்தான், நம்பர்ஸ் என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்பர் இருக்க பாக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனுடைய ஆத்தர் யாருன்னா குன்வர் சுரேஷ் சிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேखक பரீட்சை எழுதணும். ஸோ லேखक பரீட்சை என்னென்னா நம்பரும் வாலி திச்சோரி ஹாஸ்ய பிரதான் கஹானி ஹை. அதாவது ஹாஸ்ய பிரதான் அப்படின்னா என்னென்னா ஒரு நகைச்சுவையான ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யஹ் குன்வர் சுரேஷ் சிங் கி கஹானி ஹை. இது யாருடைய கவிதை அப்படின்னா குன்வர் சிங்கருடைய கதை. उन्होंने पशु पक्षियों के संबंध में अनुसंधान करके बहुत कुछ लिखा है. ஸோ இவர் வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அது ரிலேட்டடான ரிசர்ச் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாரு. கற்கே பஹூத் குச் லிக்கா ஹை. அதில் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தன்னோட கதைகளில் எழுதியிருக்கிறாரு. उन्होंने बाल साहित्य को भी अपनी रचनाओं से अलंकृत किया है. அவர் என்ன பண்ணுறாரு, பால சாகித்யனா குழந்தை இலக்கியம், சைல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தை இலக்கியத்தில் அப்பனி ரச்சனாவும் தன்னுடைய படைப்புகளால் அதை அலங்கரிச்சிருக்கிறாரு. உன்கி கை புஸ்தகம் பாரத சர்க்கார் துவாரா புரஸ்கிருத் ஹுயி ஹை. ஸோ அவருடைய நிறைய புக்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டால் இந்தியன் கவர்மெண்ட்டால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அதாவது ஹானர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் பரீட்சை என்னென்னா இந்த கதையினுடைய குறிப்பு மாதிரி அதுதான் லேக் பரீட்சை சொல்லுவாங்க. யஹ் கஹானி கலாக்கே லியே தத்துவக்கோ மான்கர் லிக்கி கை ஹே. அதாவது கலைக்காக மட்டுமே. ஸோ கலை தான் கலையை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏக் ந குல்னே வாலி திச்சோரி கே காரன் एक रियासत में होने वाली घटनाओं का हास्यपूर्ण विवरण इस कहानी में दिया गया है. அதாவது ஏக் ந குலேனே வாலி திஜோரிக்கே காரன், யாராலையும் அந்த ஓப்பன் பண்ண முடியாத ஒரு பெட்டியை வச்சு ஏக் ரியாஸ்துமே ஒரு அரண்மனையில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், அதுதான் ஹோனேவாலினா அங்கே நடக்கிற கட்னாயங் அப்படின்னா அந்த நிகழ்வை தான் ஹாஸ்யபூரிய ஒரு நகைச்சுவையாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு இந்த கதையில். சரி, இப்போ இது அந்த என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். லேகக்கா சாராங்ஷ். லேக்கக் ராஜா அவர் மேனேஜர். அதாவது இதில் இந்த 3 கேரக்டர்ஸ் வராங்க. யார் அப்படின்னா லேக்கக் ரைட்டரும் ராஜாவும் அண்ட் தென் அவருடைய அந்த ராஜாவினுடைய மேனேஜர், அதாவது ராஜாவுடைய எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறவர். लेखक के चाचा की सिफारिश से लेखक को एक राजा के यहाँ, அதாவது லேக்ககனுடைய ரைட்டருடைய சித்தப்பா, சாச்சா அப்படின்னா சித்தப்பா, சிபாரிஷ் அப்படின்னா சிபாரிஷ் ரெக்கமெண்டேஷன் மூலமாக லேக்கக்கு ஒரு ராஜா கிட்ட, யஹாங்னா இங்கே நௌக்கரி மிலி ஒரு வேலை கிடச்சிச்சு ராஜா கிட்ட. வே ராஜா நாபாலிங்க் தே. அந்த ராஜா வந்து நாபாலிங்க்னா மைனர் அவர். இஸ்லியே உன்கி சாரி சம்பத்தி. ஸோ அதனால தான் அவருடைய எல்லா சம்பத்தின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கோர்ட் ஆஃப் வாய்ஸ்க்கு அதீன் தி. கோர்ட் ஆஃப் வாய்ஸ்னால் அதாவது கோர்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதாலத் நே ராஜா அவர் ராஜ்யக்கு தேக்ரேக்கே லியே ஏக் மேனேஜர் கோ நியத்து கியா தா. அதனால கோர்ட், அதாலத் அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணிருச்சு, ராஜாவுக்கும் அந்த ராஜாவினுடைய அந்த ராஜ்யத்தை தேக்ரேக் அப்படின்னா பாதுகாத்துக்கிறதுக்காகவும் ஏக் மேனேஜருக்கு ஒரு மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுதான் நியுக்த் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வே பீமசேனக்கு தரகு மோட்டே தக்கடே தே. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா பீமசேனன் மாதிரி நல்லா தடியாக வாட்ட சாட்டமாக பார்க்கவே பயங்கரமாக இருக்கானா. வே கிசி சே பி அச்சா விவகார் நஹி கர்த்தே தே. அவன் யார் கூடயும் நல்ல விஷயங்களை பற்றி எதுவுமே பேசவே மாட்டானா. அக்கர் ஆனால் ராஜா சாஹப் கிசி नौकर को कुछ देना चाहते तो उसे मैनेजर रोक देते थे. ஆனால் ராஜா சாஹப்னா ராஜா வந்து மரியாதையோடைய ராஜா சாஹப்னு சொல்லுவாங்க. கிசி நௌக்கர்கோ எந்த ஒரு வேலைக்காரருக்குமே ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுவாராம். ஆனால் உசே மேனேஜர் ரோக் தேத்தே, அது மேனேஜருக்குமே தடுத்துருவார். ரோக் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ அடுத்த இன்சிடென்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா லேக்கக் और திச்சோரி. ஸோ அந்த ரைட்டரும் அந்த பெட்டியும் அந்த பாக்ஸை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க.
ராஜா சாஹப் கே கமரே மேம் நம்பரோं से गुलने वाली एक तिजोरी थी. அதாவது ராஜாவினுடைய அந்த கமரே அப்படின்னா ரூம், ராஜாவுடைய ரூமில் நம்பரோं से गुलने वाले நம்பரால் திறக்கக்கூடிய ஏக் திஜோரி ஒரு பெட்டி இருந்தது. उसका नंबर स्वयं राजा को भी मालूम नहीं था. ஸோ அதனுடைய நம்பர் வந்து உஸ்கா நம்பர்னால் அந்த பெட்டியினுடைய நம்பர் ஸ்வயங் ராஜாவுக்கே வந்து தெரியாது, மாலும் நகினா தெரியாது. உஸ்கி ரத்தி ஹோ கயி, அதனுடைய ரத்தி அப்படின்னா கீ வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அவர் உஸ்கி ஜகஹ் நயி திச்சோரி ரக்தி கயி, அந்த இடத்துல ஒரு புது பெட்டி வந்து வச்சுருக்குறாங்க. லேக்ககு को वह पुरानी तिचोरी पसंद आई. ஸோ அதனால் அந்த ரைட்டருக்கு அந்த பழைய பெட்டியை பார்த்த உடனே ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஏன்னா ராஜா வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த பழைய பெட்டிக்கு பதில் புது பெட்டி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த பழைய பெட்டியை ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த பழைய பெட்டியை பார்த்த உடனே இந்த லேக்குக்கு வந்து ஆசை வந்துருச்சு. इसलिए उन्होंने ராஜா से वह तिचोरी मांगी. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுற, உன்ஹோனேன்னு அந்த லேக்கக்கு ராஜா கிட்ட போயிட்டு वह तिचोरी அந்த பெட்டியை கேட்குறாரு, மாங்கி. लेखक ने सोचा कि वह तिचोरी बेकार है. ஆனால் ஏன் ஆக்கே போய் கேட்டார், லேக்கக் வந்து என்ன நினச்சாரு, லேக்கக் நீ சோச்சா கி, லேக்கக் என்ன நினச்சார் அப்படின்னா வஹ திச்சோரி அந்த பெட்டி பேகார் ஹை யூஸ்லெஸ் அப்படின்னு நினச்சிட்டாரு. இஸ்லியே மேனேஜர் நஹி ரோக்கேங்கே. ஸோ அதனால தான் மேனேஜர் இதை தடுக்கலை அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டார். மேனேஜர் அவுட் திச்சோரி. இப்போ மேனேஜரும் பெட்டியை பற்றியும் இங்கே சொல்கிறாங்க. லேக்ககுக்கு அனுமான் கலத்து நிக்கலா, அதாவது லேக்கக் என்ன நினச்சாரு, ஸோ அவருடைய அனுமான் அப்படின்னா அவரோட கெஸ்ஸிங் வந்து கலத்து நிக்கலா, தவறாயிடுச்சு. மேனேஜர் நீ திச்சோரி தேனே சே இன்கார் கர்தியா. ஸோ மேனேஜர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா திஜோரி தேனேசி அந்த பெட்டியை கொடுக்கறதுக்கு இன்கார் கர்தியா, இன்கார் அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு. उन्होंने नौकरों से वह तिचोरी अपने कोठरी में रखने को कहा. ஸோ அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மேனேஜர் நௌக்கரம்னா வேலைக்காரங்கிட்ட வஹ திச்சோரி அந்த பெட்டியை அப்பனே கோட்டரிமையும் தன்னுடைய குடிசையில் தன்னுடைய வீட்டில் ரக்னேக்கோ கஹா கொண்டு போய் வைங்கன்னு சொல்லிடுறாரு. வே நௌக்கரோं से बोलो कि. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா திச்சோரி மேம் குச் ந ஹோனே பர் பி கமரே கி खूबसूरती दो पड़ेगी. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா வேலைக்காரங்கிட்ட அந்த பெட்டினால் குச் ந ஹோனே பர் பி எந்த ஒரு யூஸும் இல்லைனாலும் கமரே கி खूबसूरती அந்த ரூம் அந்த பெட்டி எந்த ரூமில் இருக்கோ அந்த ரூமில் அழகு வந்து வந்துடும். கூப்சூரத்துனா அந்த ரூமே அழகாயிடும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பெட்டி வச்ச உடனே. லோக் சோச்சேங்கேக்கி, ஆனால் மக்கள் என்ன நினச்சாங்க, இஸ்மேன் கீமத்தி சீஜ் ஹை, அந்த பெட்டிக்குள்ளே வேல்யூபிள் திங்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. திச்சோரி மேனேஜர் கி கோட்டரி பகுஞ்சு கை. ஸோ அந்த பெட்டியும் மேனேஜருடைய வீட்டுக்கு போயிடுச்சு. மேனேஜர் கி கர்மேம் டாக்கா. ஸோ மேனேஜருடைய வீட்டில் திருடங்க வராங்க, தீஃப். இஸ்கே குச் தின் பாத், அதாவது அந்த பெட்டி அவரோட வீட்டுக்கு போன பிறகு ஏக் ராத்துக்கோ ஒரு நைட்டு மேனேஜர் கி கோட்டரி மேம் அந்த மேனேஜருடைய குடிசைக்கு டாக்கா படா திருடங்க உள்ளே வந்துட்டாங்க. மேனேஜர் கி பத்னி மாயக்கே சலி கயித்தி, அந்த மேனேஜருடைய ஒய்ஃபு மாயக்கே அப்படின்னா அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க அந்த டைமில். வஹ கஹனோं को अपने साथ ले गए. ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கஹனோங்கன்னா அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் தன் கூடயே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இஸ்லியே டாக்குவோங்கோ வஹா குச் நஹி மிலா. ஸோ அதனால் திருடங்களுக்கு அந்த வீட்டில் எதுவுமே கிடைக்கல. டாக்குவோங் நே மேனேஜர் கோ ஜெகாக்கர் திஜோரி கோல்னேக்கோ கஹா. ஸோ மேனேஜர் வந்து தூங்கிட்டு இருக்கான் இல்லையே திருட வரும்போது, அப்போ அந்த டாக்குவோங் அந்த திருடங்கள் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு மேனேஜருக்கோ ஜகாக்கர் மேனேஜரை எழுப்பி திஜோரி கோல்னேக்க கஹா அவன் வீட்டில் அந்த ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போனாலே ராஜா கிட்டேருந்து. ஸோ அந்த பெட்டியை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அப்போது அந்த மேனேஜர் சொல்கிறாரு, வே போலகி யஹ திச்சோரி இந்த பெட்டி சாபிசே நஹி, இது வந்து சாவியால் திறக்க முடியாது. மக்கள் நம்பரோं से गुलती है, நம்பரால் தான் ஓப்பன் பண்ண முடியும். வஹ நம்பர் முஜே மாலும் நஹி ஹே, அந்த நம்பர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இது யார் நம்புவாங்க, டாக்கு இசே ஜூட்டு சமஜ்தே லக்கே. அதனால் ஆனால் திருடங்க என்ன நினச்சிட்டாங்க, உன் வீட்டில் இருக்கிற பெட்டிக்கு எப்படி உனக்கு நம்பர் தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கு சே ஜூட் சமஜ லக்கே, அந்த திருடங்க வந்து அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மேனேஜர் லாச்சார்த்தே, அந்த இடத்துல மேனேஜர் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஆயிடறான், அந்த இடத்துல யாருமே இல்லை. டாக்குவோங்னே உன்கோ பீடு கர் அத்மரா கர்தியா. அதுக்கப்புறம் அவன் கொடுக்கலன்னு சொன்னோன்னே திருடுங்க என்ன பண்ணுறாங்க, அவனை அடின்னு அடித்து அவனை மயக்கமடைய அன்கான்ஷியஸ் ஆக்கிடுறாங்க.
மேனேஜர் की जान बची, மேனேஜருடைய உயிர் வந்து எப்படி காப்பாற்றுறாங்க. कोठरी में घुसने से पहले डाकुओं ने पहरेदार के साथ பயிர் बांध दिए थे. அதாவது இந்த குடிசையில் கூஸ்னேஸே பகலே, அந்த வீட்டில் அந்த திருடங்க நுழையிறதுக்கு முன்னாடி, கூஸ்னேனா அந்த வீட்டை சரவுண்ட் பண்ணுறதுக்கு பகலே முன்னாடி டாக்குவோங்க திருடங்க பஹரேதார்க்கே, பஹரேதார்னா அந்த வீட்டு காவல்காரன், கேட் கீப்பர் இருப்பான் இல்லையா, வாட்ச்மேன். ஸோ அவனுடைய ஹாத்து பயிர் கையையும் காலையும் பாந்து தீயத்தே கட்டி போட்டுட்டு தான் உள்ளே வந்திருக்காங்களாம். वह किसी तरह बंधन तोड़कर भाग गया था. ஆனால் அந்த வாட்ச்மேன் வந்து கிசி தரகு எப்படியோ பந்தன் தோடுக்கர் தன் கையில் கட்டியிருந்த கட்டெல்லாம் கழட்டிட்டு பாகு கயாத்தா ஓடி அந்த இடத்த விட்டே ஓடிடுறானா. யஹா தேக்குக்கர் இதை பார்த்த உடனே டாக்கு லோக் 9-11 हो गए. இதை பார்த்த உடனே திருடங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. பஹரேதார்னே மகள் மீம் சப்கோ ஜகாக்கர் கபர்த்தி. ஸோ அப்போ இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு, மகள் மீம் அந்த பேலஸ்க்கு போயிட்டு சப்கோ ஜகாக்கர் எல்லாரையும் எழுப்பி கபர்த்தி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அதாவது திருட வந்துட்டான்ற நியூஸை வந்து கொடுக்குறாரு. இஸ் பர் சப் மேனேஜர் கி கோட்டரி பகுஞ்சி. இதை கேட்ட உடனே எல்லாரும் மேனேஜருடைய வீட்டுக்கு ஓடுறாங்க. வே பீகி பில்லி பன்கர் காட்டுமே படையத்தே. அவன் எப்படி இருக்கான், அடிப்பட்ட பூனை மாதிரி ஒரு இடத்துல முடங்கி ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான் நம்ம பயத்தில். திச்சோரி உசி தின் ராஜ்மஹல் பகுஞ்சா தீகை. ஸோ உடனே அந்த மேனேஜர் பயந்து போய் என்ன பண்ணிட்டான், அந்த பெட்டியை உசி தின் அந்த தேவி அன்னைக்கு அந்த ராஜ்மஹல் பேலஸ்க்கு கொண்டு போய் அந்த வேலைக்காரங்களை வைக்க சொல்லிடுறான். பயந்துட்டு இனிமேல் இந்த பெட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. திச்சோரி குலேமே. ஸோ பெட்டி எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜமீன்தாரி சமாப்து ஹுயி. ஸோ இப்படியே கொஞ்சம் காலம் போயிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் ஜமீன்தாரி முறை முடிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் இந்த ஜமீன்தாரி முறைன்றது சமாப்து ஹுயினா முடிவுக்கு வந்துருச்சு. அதனால லேக்கக் என்ன பண்ணுறாரு, அப்பனே காவ் லவுட்டே தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி வந்துடுறாரு. ராஜா சாஹப் நே வஹ திச்சோரி பேண்டுக்கே ரூபமேம் லேக்ககுக்கோ பேஜி. ஆனால் அந்த ராஜா சாஹப் என்ன பண்ணிடுறாரு, லேக்கக்கு ஃபஸ்ட்டே அந்த பெட்டியை கேட்டார் இல்லையா. ஸோ அதனால அந்த ராஜ்யம் முடிஞ்ச உடனேவே அந்த திச்சோரி பெட்டியை பேண்டுக்கே ரூபமேம் கிஃப்டா லேக்ககுக்கோ பேஜி லேக்கக்குடைய வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. चूंकि लेखक तिजोरी की कहानी जानते हैं. ஆனால் லேखक வந்து அந்த பெட்டியினுடைய கதை தெரிஞ்சதுனால इसलिए उन्होंने उसे खुले मैदान में रख छोड़ा था. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த பெட்டியை குலே மைதான அந்த திறந்த கிரவுண்டு ஓப்பன் கிரவுண்டில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துடுறாரு பயந்து போய். उस तिजोरी से कमरे की खूबसूरती बढ़ाने की हिम्मत उनमें नहीं है. ஸோ அந்த பெட்டியினால் தன்னுடைய ரூமினுடைய அழகை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஆசையே வந்து அவர்கிட்டருந்து போயிடுச்சான் அந்த மேனேஜருடைய கதையை கேட்ட உடனே. ஸோ விசேஷத்தை என்ன அப்படின்னா, யஹ கஹானி ஹமீம் சச் முச் ஹங்சாத்தி ஹை. இதை கேட்ட உடனே இந்த கதையை கேட்கும்போது நமக்கு ஹங்சாத்தினா சிரிப்பு வருது. 4-5 லோகோங்கோ. ஆனால் ஒரு சில 4-5 பேருக்கு எப்படி இருக்கா யஹ கஹானி இந்த கதை. சுனானி கே பாத் கேட்ட பிறகு ஹி ஹங்சி ருக்கத்தி ஹை சிரிப்பே நின்று போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சாராங்ஷ் படித்து நீங்கள் எந்த ஒரு லெசன் எடுத்தாலும் சாராங்ஷ் படித்து முடித்த உடனே அதனோட இஆர்சி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் இந்த லைன்ஸ் எதுலேருந்து வருதுன்றது தெரியும். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக ஒரு லெசனுக்கும் இஆர்சி படிக்க வேண்டாம். ஸோ இப்போ அந்த நம்பரும் வாலி திஜோரியில் ஃபஸ்ட் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கஹனே கோ தோ கோயி குச் குச் சக்தா ஹை லேக்கின் ராஜா ரைஸோं की नौकरी करना हंसी गेल नहीं है. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா, ப்ரெசன்ட்க்கு என்ன அப்படின்னா அது எந்த கதையிலேருந்து எடுக்கப்பட்டதுன்றதை எழுதணும், யார் எழுதினாங்கன்றதை எழுதணும். சந்தர்ப்புன்றது இது எந்த சுச்சுவேஷனில் சொன்னது. லேக்கக் கஹானி ஷுரு கர்னே சே பஹலே பூமிகா பாந்தத்தே ஹே. அதாவது ரைட்டர் வந்து தன்னோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதனோட அறிமுகத்தை வந்து கொடுத்துட்றாரு. முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது தன்னோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பகலே, அதுதான் முன்னாடியே பூமிகா இந்த கதையை பற்றியான இன்ட்ரொடக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துட்றாரு. வே சர்க்காரி, அதில் அந்த சர்க்காரி நௌக்கரினா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் அவர் ரியாஸ்துக்கி நௌக்கரி அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கும் உள்ள பேது பதாத்தேகை வித்தியாசத்தை சொல்கிறாரு. இசி சில்சிலே மேவே யஹ வாக்கே லிக்தேஹே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் அவர் இந்த சென்டென்ஸ் வந்து எழுதியிருக்கிறாராம். என்னன்னு சொல்லி, ராஜா கே நௌக்கர் नमक हराम होते हैं और उनके कारण राज्य नष्ट हो जाते हैं. அதை ராஜாவுடைய வேலைக்காரங்க வந்து என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, ராஜா நஷ்ட ஹோ ஜாத்தே ஹை யஹ ஆம் தாரணா ஹை.
அதாவது இது ஒரு பொதுவான விஷயம். அதாவது என்ன, ராஜா கிட்ட வேலை செய்யுங்க எல்லாருமே விசுவாசமாக இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அவங்களோட ராஜ்யம் வந்து நஷ்டமாயிடுது. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். லேக்க கஹத்தே ஹைக்கி யஹ கலத் விச்சார் ஹை. ஆனால் இந்த கருத்து இப்போ சொன்னாங்களே இது சாதாரண விஷயம் அப்படின்றது, அதை லேக்கக் என்ன சொல்கிறாரு, யஹ கலத் விச்சார், அது ஒரு தவறான கருத்து அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாக்கு யஹா காம் கர்னா பஹூத் முஷ்கில் ஹை. ஏன் அப்படின்னா ராஜா கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சர்க்காரி தஃப்தர் மேம் சுபக் 10 बजे जाते हैं तो शाम को 5 बजे वापस आ जाते हैं. ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகிறோம் இல்லையா, கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சுபக் மார்னிங் வந்து 10 மணிக்கு போகிறாங்க, ஈவினிங் 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுதான் 5 பஜேனா 5 o'clockலாம் வாபஸ் ஆச்சாத்தாங்க, 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் ராஜா கிட்ட எப்போவுமே அவர் எப்போ வேலை சொன்னாலும் அவங்க ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸில் தஃப்தர் மேம் ஹர் பிரகார் கி சுவிதா ஹோத்தி ஹை. அந்த ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ஆனால் ராஜா கிட்ட அப்படி கிடைக்காது. ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணாலும் தண்டனை கொடுத்துருவாரு. மகர் ராஜாக்கு யஹாங் தின் ராத் நௌக்கரி கர்மி படுத்தி ஹே. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ராஜா கிட்ட இங்கே தின் ராத் டேவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் ஃபுல் டேவும் என்ன பண்ணணும், நௌக்கரி கர்மி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். जब राजा बुलाते हैं, எப்பெல்லாம் ராஜா கூப்பிடுறாரோ தப் உன்கே சாம்னே அவஸ்தித் ஹோனா படுத்தா ஹை. அவருக்கு முன்னாடி உடனடியாக போய் வந்து நிற்கணும். ராஜா கி ராய ஜான்கர் பாத்து கர்னி ஹோத்தி ஹை. அதாவது ராஜாவுடைய கருத்தை வந்து தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து பேசணும். அவரை எதிர்த்து எந்த விஷயம் பேசிட முடியாது. லோக் யஹ திக்கத் நஹி ஜான்தே. ஆனால் மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் எதுவுமே தெரியறதில்ல. ராஜாக்கிட்ட வேலை செஞ்சால் ரொம்ப ஜாலி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் நஹி ஜான்தே மக்களுக்கு தெரியறதில்ல. இஸ்லியே ராஜா கி நௌக்கரங்கா பலா புரா கஹத்தே ஹே. ஸோ அதனால தான் ராஜா கிட்ட வேலை செய்கிறவங்கள பற்றி நல்லதும் கெட்டது எல்லாத்தையுமே கலந்து பேசுகிறாங்க. கஹனா ஆசான் ஹை மகர் ராஜா கி நௌக்கரி கர்னா முஷ்கில் ஹை. எல்லாருக்குமே சொல்கிறது ரொம்ப ஈஸி, வாயிலே சொல்கிறது ஈஸி. ஆனால் ராஜா கிட்ட வேலை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் விசேஷத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யஹ வாக்கிய ஆகே கி கஹானி கோ ரோச்சக் பனானே கே லியே ஹி லிக்கா கயா ஹை. இந்த சென்டென்ஸ் வந்து ஆகே கி கஹானிக்கோ வரப்போகிற இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கதைக்கு ரோச்சக் பனானே கே லியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக எழுதப்பட்டதான் இந்த இன்ட்ரோடக்ஷன். साथ ही यह वाक्य सरकारी नौकरों की बेपरवाही का बंडा फोड़ता है. அதோடு சேர்ந்து இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க, அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களை பற்றியான எல்லா விஷயங்களையுமே நமக்கு இதில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ERC. उन्हें तो राजा साहब के सामने गामगाह अपने गैर का ही दिखाने का गप्त साता. उन्होंने तो ராஜா சாஹப்கே, இந்த நல்ல சென்டென்ஸ் படிச்சுக்கோங்க, சாம்னே ராஜா சாஹப்கே சாம்னே அப்படின்றது தான் மெயின் இம்பார்ட்டண்ட். இதில் அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் வந்து எதுலேருந்து நம்புறவங்கலேருந்து எடுக்கப்பட்டது, இதனுடைய ஆசிரியர் யாருன்னு எழுதிருங்க. இந்த சந்தர்ப்பம் எப்போனா லேக்கக் ஏக் நாபாலிக் ராஜா கே யஹா நௌக்கரி கர்த்தே. இங்கே ரைட்டர் வந்து ஒரு நாபாலிக் அப்படின்னா இது ஒரு மைனர், ஒரு 18 வயசு முடிவடையாத ஒரு ராஜா கிட்ட வந்து வேலைக்காரனாக வராரு. ஏக் மேனேஜர் ரியாஸ்துக்கு தேக்ரே கர்த்தே. அந்த இடத்துல ஒரு மேனேஜர் தான் அந்த ரியாஸ்துன்னு அந்த அரண்மனையினுடைய வேலைகளை பார்த்துக்கிறாரு. उनके स्वभाव के बारे में लेखक इस तरह लिखते थे. அதாவது அவருடைய स्वभावம் அவருடைய கேரக்டருக்கு பற்றி தான் இல்லை, அவருடைய கேரக்டர் பற்றி தான் லேக்கக் வந்து இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கிறாரு. எந்த மாதிரி இந்த லைனில் சொல்லியிருக்காங்களே ராஜாவை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஸோ வியாக்கியா அப்படின்னா இந்த லைனுடைய எக்ஸ்பிளனேஷன், மேலே கொஷின் கொடுத்துருக்காங்களே இந்த கொஷினுடைய எக்ஸ்பிளனேஷன். ராஜா சாஹப் கே யஹி ஏக் நம்பரோம் வாலி திஜோரி தி. அதாவது ராஜா சாஹப்க்கு என்னென்னு, அதாவது ராஜா கிட்ட ஒரு லாக்கில் திறக்கக்கூடிய, அதாவது நம்பர் போட்ட திறக்கக்கூடிய ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி இருந்தது. வஹ பேகார் ஹோகை, அது வந்து யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. அது நம்பர் கீ தொலைஞ்சதுனால அது பேகார் அப்படின்னா யூஸ்லெஸ். तो लेखक ने राजा से वह तिजोरी मांगी. ஆனாலும் லேக்கக் என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட அந்த பெட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அது சும்மா தானே இருக்குது, அது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மக்கர் ரியாஸுக்கு மேனேஜர் நீ மனா கருதியா அதை. ஆனால் இந்த ரியாஸுக்கு மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அதை சரின்னு ஒத்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு இஸ் மேனேஜர் अपने मालिक से अच्छा नाम कमाना चाहता है.
ஸோ ஏன் அப்படி ஒத்துக்கிறார் அப்படின்னா, அந்த மேனேஜர் தன்னுடைய மாலிக் அல்லது தன்னுடைய ஓனர் இங்கே ராஜா கிட்ட அச்சா நாம் நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த மாதிரி செய்கிறாரு. வஹ ஐசே மௌகி கி பிரதீக்ஷா கர்த்தா ஹே. ஸோ அப்படிப்பட்ட முயற்சியை வஹ ஐசே மௌக்கி அப்படின்னா அந்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக, மௌக்கி அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்புக்காக அது காத்துக்கிட்டே இருந்தாராம். அதாவது ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அதுக்காக வாய்ப்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. जब मालिक सामने रहते हैं तब कुछ ज़रूरत से ज़्यादा ही अपने कर्तव्य परायणता का इंतज़ार करना मैनेजर की आदत है. அதாவது எப்போ வந்து அந்த ஓனர் வந்து மாலிக் சாம்னே ரஹத்தே ஹே, அவர் எப்போல்லாம் தன் முன்னாடி இருக்கிறாரோ அப்போது தப் குச் ஜரூரத் சே ஜியாதா ஹி அப்னே கர்த்தவிய, அவர் முன்னாடி தான் நிறைய வேலை செய்கிற மாதிரி, ஜரூரத்துன்னு வேகமாக ஜியாதா ஹி அப்னே கர்த்தவிய, தன்னுடைய கடமையை ரொம்ப அளவுக்கு அதிகமாக செய்கிற மாதிரியான ஒரு பராயணத்தாக்கா இன்சார் கர்னா, அந்த மாதிரி செய்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறது வந்து மேனேஜர் கி ஆதத் ஹை, அதுதான் மேனேஜருடைய ஆக்டிவிட்டியாக இருக்குது. இஸ் ரியாஸ்துக்கா மேனேஜர் கோயி அபவாத் நஹீதா, அதாவது இந்த ரியாஸ் இந்த அரண்மனையோட மேனேஜரும் கோயி அபவாத் இதுக்கான விதிவிலக்காக இல்லை. அவரும் வந்து மற்றவங்கள போலவே நல்லது செஞ்சு நல்லது செய்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி நல்ல பேர் வாங்கணுன்னு தான் நினைக்கிறாரு. ஸோ அபவாத் நஹீதானா இதுக்கு இவரும் விதிவிலக்கு இல்லை, இவரும் எல்லாரும் மாதிரியும் மாதிரி தான். உஸ்கா கியால் தாக்கி, அதாவது அந்த மேனேஜருடைய கியால் அப்படின்னா அவருடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, உசிக்கே காரன் ரியாஸ்த் மீன் சப் குச் டீக் டீக் சல்தா ஹை, அவரால் மட்டும்தான், அதாவது அந்த மேனேஜர் என்ன நினச்சிக்கிறார், தன்னால் மட்டும்தான் ரியாஸ் மீம் அந்த அரண்மனையில் சப் குச் எல்லாமே டீக் டீக் சல்தா ஹை நல்ல முறையில் போயிட்டுருக்கு. राजा साहब के सामने वह मैनेजर अपने को उनका शुभचिंतक सिद्ध करने का प्रयत्न करता है. அதாவது ராஜா சாஹப்க்கு முன்னாடி அந்த மேனேஜர் அப்னேக்கோ தன்னை வந்து அவருக்காகவே எல்லாமே செய்கிறவரா, அவருக்காக மட்டுமே தன்னுடைய அவருக்காக மட்டும்தான் உங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன், எப்போவுமே எந்த வேலை சொன்னாலும் செய்வேன்ற மாதிரி, அதுதான் சுபா சிந்தக், அவரை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய எண்ணத்தை சித்த கர்ணேக்கா, அந்த எண்ணத்தை ராஜா கிட்ட உருவாக்குறதுக்கு प्रयत्न करता था, मुयற்சி பண்ணுறாராம். उपरोक्त वाक्य में उसके स्वभाव का चित्रण किया गया है. ஸோ இந்த மேலே இருக்கிற சென்டென்ஸ்லேருந்தே நமக்கு யாருடைய சுபாவம் தெரியுது, அந்த மேனேஜருடைய சுபாவம் வந்து நமக்கு இது மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. விசேஷத்தா என்ன அப்படின்னா, ஆகே கி கஹானி இசி மேனேஜர் கி முசிபத்து கி கஹானி ஹை. ஸோ இதில் வர கதை வந்து மேனேஜருடைய செயல்பாடை பற்றியான கதை தான், அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்றது. इसलिए लेखक इस मैनेजर के बारे में बहुत कुछ बताते हैं. ஸோ அதனால தான் லேखक என்ன பண்ணுறாரு, இந்த மேனேஜரை பற்றி நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. इसी वाक्य के कारण कहानी की चरम सीमा असरदार बनी है. ஸோ இந்த வாக்கியத்தினால தான் இந்த கதையினுடைய சரம் சீமா, அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, சரம் சீமானா அது அசர்தார் பனி ஹை, அதனுடைய முடிவு வந்து என்னவாயிடுச்சு. ஸோ அது ஒரு அரசியல், அதாவது ஆட்சியை பற்றியான ஒரு கதையாக மாறி இருக்கு. சரம் சீமான அதோட முடிவுன்னு சொல்கிறது. ஸோ இதில் ஃபுல்லாகவே அந்த மேனேஜரை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேக்கின் इससे अपने कमरे की खूबसूरती बढ़ाने की हिम्मत मुझ में नहीं है. அதாவது லேக்கின் அப்படின்னு சொன்னால் इससे अपने कमरे की, இது மூலமாக என்னுடைய ரூமை அழகுபடுத்துறதுக்கான எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்ற லைன் கொடுத்துருக்காங்க. இது யார் எங்கே சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். ப்ரெசன்ட் வந்து ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த எஸ்ஏலேருந்து எடுத்தது, யார் எழுதுனாங்கன்னு எழுதிடுங்க. சந்தர்ப் வந்து இந்த லைன் எந்த சிச்சுவேஷனில் எந்த இடத்துல சொல்லப்பட்டது. யஹ வாக்கிய கஹானிக்கா அந்திம் வாக்கிய ஹை. ஸோ இந்த லைன் எப்போ பேசியிருக்காங்களா, இந்த லைன் அந்த எஸ்ஏ கதையில் லாஸ்ட் சென்டென்ஸ், அதுதான் அந்திம் வாக்கிய. இசி வாக்கிய கே சாத், இந்த சென்டென்ஸோடு சேர்ந்து திஜோரி கி கஹானி ஆரம்ப ஹோத்தே ஹை, அந்த பெட்டியினுடைய கதையும் சேர்ந்து ஆரம்பிக்குது. அவர் இசி கே சாத் கஹானிக்கு அந்த ஹோத்தா ஹை, அதனுடைய சேர்ந்து இந்த கதனுடைய முடிவும் இருக்குது. व्याख्या என்னன்னா, லேखक नंबरों वाले तिचारी को घर के बाहर खुले मैदान में रख छोड़ते हैं. அதாவது அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ராஜ்யம் அந்த அரசாட்சின்றது ஒன்று முடிவுக்கு வந்த உடனே லேखक வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இல்லையா, இங்கே வேலை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போது ராஜா என்ன பண்ணுறாரு, லேखक ஏற்கனவே அவர்கிட்ட பரிசு கேட்டிருந்தார் இல்லையா அந்த பாக்ஸை, அது ஞாபகம் வச்சு ராஜா அந்த லேखकக்கு வந்து பெட்டி அனுப்பிடுறாரு. அப்போது அந்த பெட்டியை லேखक என்ன பண்ணுறாரு, நம்புறவங்களை திச்சேரிக்கும் அந்த பெட்டியை
கர்கே பாஹர் தன்னோட வீட்டுக்கு வெளியே குலே மைதான் மேம் ஓப்பன் கிரவுண்டில் திறந்தவெளி மைதானத்தில் ரக்கு சோடுத்தேகை வச்சுட்டு வந்துடுறாராம் பயந்துட்டு. உஸ் திஜேரிக்கோ கர்மேம் ரக்கனே சே கர்கி கூப்சூரத்தி படேகி. அந்த பெட்டியை வீட்டில் வைக்கும்போது வீட்டினுடைய அழகு அதிகமாகும். ஆனால் ஃபிர் பி இருந்தாலும் லேக்கக் உஸ் திச்சோரிக்கோ பாஹர் ஹீ ரக்தேகை. அந்த பெட்டி அவர் வெளியில் தான் வச்சுட்டாரு. யஹ திச்சோரி குச் சமய் பஹலே. ஏன் அப்படின்னா அந்த பெட்டி ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரியாஸ்துக்கே மேனேஜருக்கு கர்கி கூப்சூரத்தி படா ரஹி தி. அந்த ரியாஸ்துக்கே மேனேஜர்ன்றது அந்த அரசவையினுடைய மேனேஜருடைய வீட்டை வந்து ரொம்ப அழகுபடுத்தி காமிச்சிது. அப்போது ஒரு சில டாக்கு மேனேஜருக்கு கர்மேம் குசே. அந்த டாக்குனர் திருடங்க வந்து மேனேஜரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. மேனேஜர் ने कहा कि तिजोरी खोलने का नंबर मुझे मालूम नहीं है. அப்போ திருடங்க வந்தோடனே திருடங்க அந்த பெட்டி திறக்க சொல்கிறாங்க. ஆனால் மேனேஜர் கிட்ட தான் அந்த கீ இல்லை இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இதனோட நம்பர் தெரியாதுன்னு சொல்லும்போது அதுதான் இங்கே சொல்கிறார். மேனேஜர் என்ன சொல்கிறார், கஹாக்கி திச்சோரி கோல்னேக்கா அந்த பெட்டி திறக்கிறதுக்கான நம்பர், அதனுடைய நம்பர் முஜே மாலும் நகிஹை எனக்கு தெரியாது. இசே ஜூட் சமஜ்கர் டாக்குவோம் நே மேனேஜருக்கோ பூரி தர பீட்டா. ஆனால் இதை பொய் நினச்சிட்டு அந்த திருடங்க என்ன பண்ணுறாங்க, மேனேஜரை பூரி தரக்கு ரொம்ப மோசமாக அவரை போட்டு பீடா அடிச்சிடுறாங்க. உஸ் திஜோரிக்கோ கர்மேம் ரக்கனே சே அந்த பெட்டியை என்னோட வீட்டில் வைக்கும்போது ஸ்வயங் லேக்க கோபி இல்லை ஸ்வைன தனக்கும் வந்து லேக்கக்கு தனக்குமே ஐசி முசிபத்துமே ஃபங்க்ஷனேக்கா கத்தரா ரகத்தாகே அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான பயம் வந்து வந்துருச்சு. இஸ்லியே லேக்க கஹத்தே ஹேக்கி அதனால தான் லேக்கக் என்ன சொல்கிறாரு, உஸ் திஜோரி சே அந்த பெட்டினால் அப்னே கர்கி கூப்சூரத்து என்னுடைய வீட்டுடைய அழகு படானைக்கு ஹிம்மத் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து உண்மையும் நகிகை எனக்கு கிடையாது அப்படின்றத அவர் அந்த லைனில் சொல்லியிருக்கிறாராம். விசேஷத்தை என்ன அப்படின்னா, புராணி கஹானி ஹமே ஹம்சாத்தி ஹை. பழைய கதைகள் வந்து எப்போவுமே பூரி கஹானி ஹமீம் ஹங்சாத்திகை. இந்த ஃபுல் கதையுமே நமக்கு சிரிப்பு தான் வர வைக்குது. ஒரு பெட்டியை வச்சியான இந்த கதை நமக்கு சிரிப்பு வரவழைக்குது. யஹ அந்திம் வாக்கிய இந்த கடைசி சென்டென்ஸ் ஹமீம் டட்டாக்கர் ஹங்சனே கோ மஸ்பூர் கர்த்தி ஹை. அதாவது டட்டாக்கர் ஹங்ஸ்னேக்கு நம்ம மனசுக்குள்ளே அந்த சிரிப்பு உணர்வை தூண்டுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக வந்து இந்த கதை இருக்குது. யஹி லேக்கி சஃபல்தாக இதுதான் அந்த ரைட்டனுடைய ஒரு சக்ஸஸாகவே இருக்குது. அந்த கதைக்கான சக்ஸஸாக வந்து மாறி இருக்குது அப்படின்றது தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இஆர்சி முறையுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு எஸ்சி படிச்சுட்டு இஆர்சி உடனே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.